ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலையே தேங்காய் எண்ணெய் எப்படி ஆட்டலான்ட்டு பார்க்கலாம். சில பேர் நினச்சிட்டாங்க தேங்காய் எண்ணெய் நம்ம நல்லா ஆட்ட முடியாது அப்படின்னு. இல்லை, நமக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் பருப்பு வச்சே நம்ம தேங்காய் எண்ணெய் ஈஸியாக ஆட்டிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் தேங்காய் மரம் தான் இருக்கணுன்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு 25 காய் 50 காய் மட்டும் வாங்கிட்டு அதை உடச்சி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியாக நம்மளும் ஆட்டலாம். கிட்டத்தட்ட 10 கிலோ 5 கிலோ கூட ஆட்டித்தராங்க தேங்காய் எண்ணெய். வீட்டுக்கு தேவையான அளவு கூட ஆட்டிக்கலாம். இந்த மாதிரி வாங்கிட்டு ரெண்டு ரெண்டாக உடச்சி நம்ம வெயிலில் வர தேங்காயாக பார்த்து நீங்கள் வாங்கணும். தேங்காய் எண்ணெய்க்குனா வாங்கிட்டு இந்த மாதிரி உடச்சி வெயிலில் ஒரு நாள்னா 2 நாள் மட்டும் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பருப்பாக வந்துடும். அந்த பருப்பு அப்படித்தான் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு போய் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு பருப்பு 25 கிலோ வந்துச்சு. நீங்கள் அவ்வளோதான் ஆட்டணுன்ட்டுலாம் கிடையாது. 5 கிலோ வரைக்கும் 5-10 கிலோ வரைக்கும் ஆட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சு சாக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆட்டிக்கலாம். சல்பர் இல்லாத தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். நம்ம யார் வேணாலும் ஆட்டிக்கலாம். நம்ம ஈஸியாக மார்க்கெட்டில் தேங்காய் வாங்க முடியும். நம்ம எப்போ வீட்டுக்கு தேங்காய் வாங்குற மாதிரியே வாங்கிட்டு நம்ம வாங்குற மாதிரி வாங்கி ஒரு நாள் காய வச்சு உடச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே கொண்டு போய் ஆட்டுற பக்கம் எப்படி ஆட்டுதுன்னு பாருங்கள். எல்லாம் பியூர் சுத்தமான தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி ஆட்டினதையுமே கொஞ்சம் எண்ணெய் ப்ரௌன் கலரில் இருக்கும், தெளியணும். ஒரு கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் தெளியணும். வெயிலில் வச்சு தெளிய வைக்கலாம். இல்லை வீட்லேயே நீங்கள் இது அப்படியே வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சிரும். அடியில் அந்த கழிவும் பியூரான தேங்காய் எண்ணெய் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த எண்ணெய் தான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டெய்லி ரெகுலர் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி ஆட்டி வச்சுக்கலாம். அதை நீங்கள் சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு, உப்புமாக்கு, சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டினா வேஸ்ட்டாக போகாது. நம்ம எப்படி மாவு ஆட்டிட்டு வர்றது, நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை முளவடி அந்த மாதிரிலாம் அரைக்கிறோம்ல, அது மாதிரியே இது போடாமல் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. ஒரு நாள் நம்ம எடுத்து நம்ம வெயிலில் வாங்கிட்டு உடச்சி வெயிலில் காய வச்சு பருப்பாக்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா ஆட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தூரில் எத்தனை கிலோ ஆட்டுவாங்கன்னு சொல்லி கேட்டு வந்துக்குங்க. உங்கள் மிஷினுக்கு எவ்வளோ பிடிக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், ஆட்டி எடுத்தது இது கிட்டத்தட்ட 15 கிலோவுக்கு மேலே வந்துச்சு. 15 லிட்டர் வந்துச்சு பாருங்கள். வாட்டிட்டு வந்த அன்றைக்கி இது எடுத்தனால டார்க்காக இருக்குது. ஆட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் அது 3 டேஸ் அப்படியே வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் தெளிவாயிரும். இல்லை உங்களுக்கு உடனடியாக எண்ணெய் வேணும் அப்படின்ட்டா வெயிலில் ஒரு நாள் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். எண்ணெய் இந்த மாதிரி வெள்ளையோன்ட்டு இதாயிரும். நாங்கள் 3 டேஸ் வீட்லேயே உள்ளேயே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எடுத்து 5-5 லிட்டராக பிரித்து இது 2-3 ஃபேமிலிக்கு இது பண்ணுறதுனால நாங்கள் 5-5 லிட்டராக பிரித்து எடுத்துக்குவோம். நாங்கள் இது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போலவே இயர்லி ஒன்ஸ் தேங்காய் எண்ணெய் ஆட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டுலாம் போகாது, சிக்குவாஸ் அடிக்காது. நம்ம 5-5 லிட்டராக நம்ம மேலே தனியாக எடுத்து வச்சுருங்க. இது போலவே நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.